ஆ இப்பொழுது நாம் இந்த கோவிலிலே மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக செய்யப்பட்ட தட்சிணாமூர்த்தி சிலையின் அருகிலே இருக்கிறோம். இது இந்த கோயிலுடைய தென் திசையிலே வெளிச்சுவற்றிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முகமானாலும் சரி, இதனுடைய பாவனைகள் எல்லாமே இவைகள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர், மியூசிக், டான்ஸ், லிட்ரேச்சர் இவைகளை எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவைகள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சிற்பத்தை வைத்து நாம் சிற்பக்கலை ஆங்கிள் பார்க்கலாம். இதனுடைய அபிநயங்கள் எல்லாம் நாட்டிய கோலத்தை கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அபிநயங்கள் என்று கருதப்படும். இந்த பாஸ்டர் எல்லாம் வி கால் இட் அபிநயாஸ். அது மட்டுமல்ல, ஒரு சிற்பம் ஒரு இசை என்று கூட சொல்லலாம். எல்லாம் என்னன்னா, இது எல்லாமே ஒருங்கமைந்து இந்த சங்கீதத்திலே தாளம் என்று சொல்லப்படுகிற தாளம், நாட்டியத்திலே தாளம், சிற்பத்திலே கூட இந்த முக அளவானது தாளம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த அனைத்து கலைகளினுடைய ஒருங்கமைத்த உருவமாக இந்த தட்சிணாமூர்த்தியை நாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே இது நமக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். இதை நீங்கள் தட்சிணாமூர்த்தி உருவத்தை நாம் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஆதிசங்கரர் இந்த தட்சிணாமூர்த்தி உருவத்தை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார். மௌனோ வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே ரிஷிகணைஹி ஆவிரதம் பிரம்மனிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்திரம் ஆனந்தமீசம் ஸ்வாத்மா ராமம் முதித வதனம் தட்சிணாமூர்த்தி மீடே என்று மிக அழகாக ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தி குறித்து சொல்லியிருக்கிறார். ஸோ இத்தகைய போஸ் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம் நீங்கள் பல்லவர் கால காஞ்சிபுரத்தினுடைய கைலாசநாதர் கோயிலே இந்த முறையிலே தட்சிணாமூர்த்தியினுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை மனதில் கொண்டு சோழர்களுடைய சிற்ப பாணியை கடைபிடித்து இந்த அழகிய சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது.